ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு இயற்கையான உரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் பிளான்ட் வளர்க்குறதுக்கு இந்த உரத்தை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நம்ம உரம் செடிக்கு போடுறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அந்த செடியில் உள்ள அந்த மேல் இது எல்லாமே கட் பண்ணிடணும். இங்கே பாருங்களேன், இந்த காஞ்சது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா குழி நோண்டணும். நோண்டி அந்த நம்ம உரத்தை வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஆனால் உரம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி செடியில் நல்லா நோண்டிடணும். மேலே உள்ள அந்த காஞ்சது எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நோண்டி வைக்கணும். நோண்டி வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் உரத்தை உள்ளே வச்சு டிப் பண்ணிடணும். இது வந்து கழிவு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த இயற்கை உரம். இது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸோட கழிவு தான். வெங்காயத்தோல், அதுக்கப்புறமேட்டு வந்து உருளைக்கிழங்கு தோல், வேறு வெஜிடபிள்ஸோட கழிவு எல்லாமே, முட்டைத்தோல், இது எல்லாமே ஒரு பக்கெட்டில் நாங்கள் சேர்த்து வச்சோம். 1 வீக் கழித்து அந்த பக்கெட்குள்ளே தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி ஒரு 50 கிராம் வெல்லத்தை உள்ளே போடணும். போட்டு திருப்பியும் 1 வீக் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 14 டேஸ். 7 வீக்ஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமல் நம்ம வச்சுருக்கணும். 7 வீக்ஸ் வந்து தண்ணி ஊற்றி வெல்லத்தோடு வச்சுருக்கணும். வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம உரமாக யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த தண்ணியை வடிகட்டுறோம் பாருங்கள். டூ வீக்ஸ் கழித்து ஊறின அந்த தண்ணியை பாருங்கள் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். 1 வீக் தண்ணி ஊற்றாமல் 1 வீக் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் ப்ராசஸ் லேட்டு தான், பட் வந்து நேச்சரான ஒரு உரம் கட்டை. நல்லா பாருங்கள், தண்ணி வடிகட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். தண்ணி ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த டஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கணும் உங்களுக்கே தெரியும். வெங்காயத்தோல் இருக்குது, உருளைக்கிழங்கு தோல், காய்கறி கழிவு எல்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம வேணுங்கிற தண்ணி கலந்துட்டு செடிக்கெல்லாம் ஊற்றலாம். இப்போ நிறையா செடி இருக்குது அப்படின்னா வேணுங்கிற தண்ணி கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கப்பு தான் ஊற்றணும். அதாவது ஒரு கப்பு நம்ம இது டிப்பை ஏதாவது நோண்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிங்கன்னா போதும். இப்போ இதில் வச்சு மண்ணை நல்லா தோண்டிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஊற்றுறாங்க பாருங்கள். இதே மாதிரியே எல்லா செடிக்கும் நம்ம ஊற்றலாம். செடி பார்த்திங்கன்னா நல்லா க்ரோவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ் செடி, செம்பருத்தி செடிகள்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஃபெர்டைல் நல்லா வந்து பூ வந்து நல்லா பூக்கும் நெக்ஸ்ட் வரும்போது. பாருங்கள், எல்லா செடிக்கும் ஊற்றிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த உரத்தோட கழிவை வந்து அப்படியே உள்ளே வச்சு அப்படியே மண் போட்டு மூடணும். அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சுது. இதே மாதிரி நம்ம அதில் எல்லா செடிக்கும் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி மண் போட்டு மூடிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. நல்லா மறுபடியும் பூ நல்லா க்ரோ ஆகும், நல்லா செடியும் வளரும். 15 டேஸ் ப்ராசஸ் தான். நம்ம வந்து வெஜிடபிளோட வேஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்மளே வீட்டில் வந்து இயற்கை உரம் நம்மளே ரெடி பண்ணலாம். பாருங்க, கழிவு நம்ம வீட்டோட ஹோமில் யூஸ் பண்ணியிருக்க வீட்டு தோட்டத்தோட செடிக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்மளே வந்து ரெடி பண்ணலாம். மறக்காமல் வெல்லம் போடுங்க. ஒரு வாரம் கழித்து அந்த ஊற வைக்கிற தண்ணியில் மறக்காமல் வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டு ஒரு வாரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இயற்கையான உரம் ரெடி. ஃபெர்டைல். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெர்டைல். Thank you. Bye-bye.